Hello, my dear students. Warm greetings to you all. This is M. Gauthaman, your GST teacher. COVID 19 cases are spiking up in Puducherry, so all be safe. Maintain physical distancing, use face mask and hand sanitizer. Thank you. There is a disclaimer code for this online video class. This presentation is meant for education purposes only, which holds no legal validity. This is our course module for Unit 2. Today, 5th August 2020, I am going to teach you GST Act in Unit 2. Before we begin our today class, let me share you a GST snapshot image. இந்த இமேஜில் பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்டி விட்னஸ் ரைஸ் இன் நம்பர் ஆஃப் ஃப்ராட் கேசஸ் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது எதில் ஃப்ராட் நடந்திருக்கு அப்படின்னா ரெண்டு ஃப்ராட் கேசஸ் எடுத்துருக்காங்க. ஒன்று ஃபேக் இன்வாய்ஸஸ், இன்னொன்று டேக்ஸ் ஃப்ராட்ஸ். ஃபேக் இன்வாய்ஸஸை பொறுத்த வரைக்கும் 17-18 நம்பர் ஆஃப் கேசஸ் 5 தான் இருந்திருக்கு. 18-19 எவ்வளோ கேசஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு பாருங்கள். ஃபேக் கேஸ் அதாவது ஃப்ராட் 1620, 1920 666. இந்த ஃப்ராட்னால எவ்வளோ அமௌண்ட் வந்து இழந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17-18 13 கோடி, 2018-19 1125 crore, 1920 2805 crore. ஃபேக் இன்வாய்ஸஸில் ஏற்பட்ட ஃப்ராடோடைய அமௌண்ட் இவ்வளோ ஃப்ராட்ஸ் வந்து நடந்திருக்கு. நம்பர் ஆஃப் அரெஸ்ட் 17-18 3 அரெஸ்ட் நடந்திருக்கு. 18-19 154 அரெஸ்ட், 1920 41 அரெஸ்ட். இது ஃபேக் இன்வாய்ஸஸ் ஹையர் பண்ணுற ஃப்ராட்ஸ். நெக்ஸ்ட்டு டேக்ஸ் ஃப்ராட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் கேசஸ் 2017-18 424 கேசஸ் இருந்திருக்கு. லுக் அட் தி இன்க்ரீஸ் இன் 2018-19 7368 கேசஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 1920 1593 கேசஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எவ்வளோ அமௌண்ட் டேக்ஸ் ஃப்ராட்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17-18 1216 crores. 2018-19 எவ்வளோ பெரிய இன்க்ரீஸ் ஆகிருக்கு பாருங்கள். 37,946 crore rupees டேக்ஸ் ஃப்ராட்ஸ் நடந்திருக்கு. 1920 6,520 crores. ஜிஎஸ்டி ஆக்ட் இந்த வீடியோ கிளாஸில் யூனிட் 2 நம்ம பார்க்க போகிறோம். ஜிஎஸ்டி ஆக்டை பார்க்குறதுக்கு முன்னாடி ஜிஎஸ்டினா என்னென்னு நம்ம ப்ரீவியஸ் வீடியோ கிளாஸஸில் நிறைய ஜிஎஸ்டியை பற்றி நம்ம பேசியாச்சு. இருந்தாலும் நான் உங்களுக்கு சீக்கிரமாக சொல்லிவிட்டு இதை கடந்து போகிறேன். ஜிஎஸ்டி என்பது உங்களுக்கு தெரியும். இட் இஸ் எ காம்ப்ரஹென்சிவ் டேக்ஸ் ஆன் சப்ளை ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீசஸ் ஆர் போத் எக்ஸப்ட் டேக்ஸஸ் ஆன் சப்ளை ஆஃப் ஆல்கஹாலிக் லிக்யூர் ஃபார் ஹியூமன் கன்சம்ஷன் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஆர்டிகல் 366 சப்செக்ஷன் 12A அப்படின்னு பார்த்துருந்தோம். குட்ஸ்னால் என்ன, குட்ஸுமே சர்வீஸ் ரெண்டுமே ப்ளூரல் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. குட்ஸ்னால் என்ன, ஆர்டிகல் 366 சப்செக்ஷன் 12 என்ன டிஃபைன் பண்ணுது அப்படின்னா இன்க்ளூட்ஸ் ஆல் மெட்டீரியல்ஸ், கமாடிட்டிஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ். அதுதான் குட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. சர்வீஸை பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் 366 சப்செக்ஷன் 26A எனி அதர் தென் குட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் நம்ம குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் அப்படின்னு பார்த்தோம். இட் இஸ் எ காம்ப்ரஹென்சிவ் டேக்ஸ் ஆன் சப்ளை ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆர் போத். ஜிஎஸ்டி ஸ்லாப் ரேட்ஸ் 5 ரேட்ஸ் இருக்குது. 0%, 5%, 12%, 18%, 28%. இது ஜிஎஸ்டி ரேட் ஸ்ட்ரக்சர். கரெக்டுங்களா? ரைட். 0% உள்ளது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக அத்தியாவசிய பொருட்கள், பேசிக் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ்க்கு தான் 0% டேக்ஸ். அதுக்கு மில்க், கஜல், எக்ஸ், எஜுகேஷன் சர்வீசஸ், கர்ட், ஹெல்த் சர்வீசஸ், லஸ்ஸி, சில்ட்ரன்ஸ் ட்ராயிங் அண்ட் கலரிங் புக்ஸ், அன்பேக்கடு ஃபுட் கிரெயின்ஸ், இதில் இப்போ எல்லாமே பேக்கடு தான். அன்பிராண்டட் ஆட்டா, அன்பேக்கடு பன்னீர், அன்பிராண்டட் மைதா, கர், பெசன், அன்பிராண்டட் நேச்சுரல் ஹனி, ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ், கோல், டீ, எடிபிள் ஆயில்ஸ், ரைசின், இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 0% கொடுத்துருக்காங்க. 5% பொறுத்த வரைக்கும் டொமஸ்டிக் எல்பிஜி கேஸ், பிடிஎஸ் கெரோசின், பிடிஎஸ்னால் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டமில் கெரோசின் கொடுக்குறாங்க இல்லையா, கெரோசின், சுகர் அதெல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, அதுக்கு 5%. ஸ்கிம்டு மில்க் பவுடர், கேஷ்யூ நட்ஸ், ஃபேப்ரிக், ஸ்பைசஸ், அகர்பத்தி, கோல், லைஃப் சேவிங் ட்ரக்ஸ், காஃபி, எக்ஸப்ட் இன்ஸ்டன்ட், அதை தவிர்த்து எல்லாமே பார்த்திங்கன்னா 5% டேக்ஸு. ஜிஎஸ்டி டேக்ஸ் ஸ்லாப் ரேட், டேக்ஸ் ரேட் பொறுத்த வரைக்கும் 5 டேக்ஸ் ரேட் வச்சுருக்காங்க. 0%, 5%, 12, 18, 28. 0% பார்த்தோம். பேசிக் குட்ஸுக்கு எல்லாமே 0%. 5% பார்த்துட்டோம். 12% பொறுத்த வரைக்கும் பட்டர், கம்ப்யூட்டர்ஸ், கீ, ப்ராசஸ்டு ஃபுட்ஸ், மொபைல்ஸ், ஆல்மண்ட்ஸ், ஃப்ரூட் ஜூஸ்,
பேக்கடு கோகோனட் வாட்டர், அம்ப்ரெல்லா, கேபிட்டல் குட் அம்ப்ரெல்லா இது வரைக்கும் 12%. 18% பொறுத்த வரைக்கும் ஹேர் ஆயில், டூத் பேஸ்ட், இண்டஸ்ட்ரியல் இன்டர்மீடியட்ஸ் இது எல்லாமே 18%. சோப், ஐஸ்கிரீம், டாய்லெட்டரிஸ், பாஸ்தா, கார்ன்ஃப்ளேக்ஸ், கம்ப்யூட்டர்ஸ், சூப்ஸ், பிரிண்டர்ஸ் இது எல்லாமே 18%. 28% பொறுத்த வரைக்கும் ஸ்மால் கார்ஸ், எஸ்யூவின்னு சொல்லுவாங்க இல்லையா, ரைட், ஸ்போர்ட்ஸ் யூட்டிலிட்டி வெஹிக்கிள், ஸ்பெஷல் யூட்டிலிட்டி வெஹிக்கிள் அதில் பொறுத்த வரைக்கும் 28%. ஹை-எண்ட் மோட்டார் சைக்கிள்ஸ், கன்சியூமர் டியூரபிள்ஸ் சச்சஸ் ஏசி அண்ட் ஃப்ரிட்ஜு, பிடிஸ் ஆர் நாட் இன்க்ளூடட் இயர், உங்களுக்கு தெரியும். சின் குட்ஸ் எல்லாமே இதில் வராது. 28% பார்த்தீங்கன்னா லக்ஸரி அண்ட் சின் ஐட்டம்ஸ் லைக் BMW, சிகரெட்ஸ் அண்ட் ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ் ப்ளஸ் 15% செஸ், இதெல்லாம் 28%. காம்பனண்ட் ஆஃப் ஜிஎஸ்டி 3 காம்பனண்ட் தான் ரொம்ப முக்கியமானது. அதில் வந்து சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி அண்ட் ஐஜிஎஸ்டி. சிஜிஎஸ்டினா உங்களுக்கு தெரியும், சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவி பண்ணுற இன்டர்ஸ்டேட் ட்ரான்சாக்ஷனுக்கு, அதாவது இன்ட்ராஸ்டேட் ட்ரான்சாக்ஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித்தின் த ஸ்டேட்டுக்குள்ளே சப்ளை ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் நடைபெற்றிருந்தால் அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன செய்வாங்க அப்படின்னா சிஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணுவாங்க. சென்ட்ரல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் இதெல்லாமே நம்ம வந்து டீட்டெயில்டாக ப்ரீவியஸ் கிளாஸஸில் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தோம். ரிவிஷன் கிளாஸ்ன்னு சொல்லிவிட்டு அதுலேயும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் சிஜிஎஸ்டியை பற்றி. ஸோ அது உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா, ரைட். ஸோ சிஜிஎஸ்டி என்பது சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவி பண்ணுற டேக்ஸு. எதுக்கு லெவி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ராஸ்டேட் சேலுக்கு, அதாவது இன்ட்ராஸ்டேட் ட்ரான்சாக்ஷனுக்கு தான் இந்த சிஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணுவாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்ஜ் பண்ணுற டேக்ஸுக்கு. எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், ட்ரான்சாக்ஷன் ஹேப்பனிங் வித்தின் மகாராஷ்டிரா அந்த ஸ்டேட்டுக்குள்ளாகவே அந்த ட்ரான்சாக்ஷன் நடைபெற்றிருந்தால் அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்ஜ் பண்ணுற டேக்ஸுக்கு பேர் என்ன அப்படின்னா சிஜிஎஸ்டி, சென்ட்ரல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ். சிஜிஎஸ்டி என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் லெவி பண்ணுற டேக்ஸ் இது. இதுவும் கூட இன்ட்ராஸ்டேட் சேலுக்கு தான், அதாவது வித்தின் த ஸ்டேட்டுக்கு தான் ஏற்படும். ட்ரான்சாக்ஷன் ஹேப்பனிங் வித்தின் மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா அந்த மாதிரி, கரெக்டுங்களா, ரைட். ஸோ அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவி பண்ணுற அந்த டேக்ஸுக்கு பேர் எஸ்ஜிஎஸ்டின்னு சொல்லுவாங்க, ஸ்டேட் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ். ஐஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் லெவி பண்ணி கலெக்ட் பண்ணுவாங்க. இந்த இதை பொறுத்த வரைக்கும் எதுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க, லெவி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் இன்டர் ஸ்டேட் சேல் அண்ட் இம்போர்ட்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம், கரெக்டுங்களா, ரைட்டு. ஸோ இன்ட்ராஸ்டேட் பிஸ்னஸஸ் அண்ட் இம்போர்ட்ஸ் நம்ம பார்த்துருப்போம். அதாவது ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு வந்து சப்ளை ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இருந்தால், அதாவது மகாராஷ்டிராவிலேருந்து தமிழ்நாடு இல்லையா கர்நாடகா அந்த மாதிரி குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் சப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அங்கே ஐஜிஎஸ்டியை சார்ஜ் பண்ணுவாங்க. இதை சார்ஜ் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட். நியூ டேக்ஸ் ரெஜிம் வெர்சஸ் ஓல்டு டேக்ஸ் ரெஜிம். நியூ டேக்ஸ் ரெஜிமில் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ஸ்டேட்டுக்குள்ளாகவே குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் சேல் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓல்டு ரெஜிமில் என்ன பண்ணுவாங்க, என்னென்ன டேக்ஸஸ் லெவி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேட், சென்ட்ரல் எக்ஸைஸ் ஆர் சர்வீஸ் டேக்ஸ் லெவி பண்ணுவாங்க. இப்போ நியூ ரெஜிமில் பொறுத்த வரைக்கும் வித்தின் த ஸ்டேட் உங்களுக்கு தெரியும் சிஜிஎஸ்டி ஆர் எஸ்ஜிஎஸ்டி லெவி பண்ணுவாங்க, கரெக்டுங்களா, ரைட். ஒரு ஸ்டேட்டுக்குள்ளாகவே இன்ட்ரா ஸ்டேட் சேலாக இருந்தால் நியூ டேக்ஸ் ரெஜிமில் பொறுத்த வரைக்கும் சிஜிஎஸ்டி ஆர் எஸ்ஜிஎஸ்டி லெவி பண்ணுவாங்க. ஓல்டு டேக்ஸ் ரெஜிமில் என்ன சார்ஜ் பண்ணியிருந்தாங்க, வேல்யூ ஆடட் டேக்ஸ்னு சொல்லுவாங்க, அதுவும் ப்ளஸ் சென்ட்ரல் எக்ஸைஸ் ஆர் சர்வீஸ் டேக்ஸ் லெவி பண்ணுவாங்க. ஒரு ஸ்டேட்லேருந்து ஃபார் இன்டர்ஸ்டேட் சேல்னால் ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு வந்து சப்ளை ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இருந்திருந்தால் ஓல்டு டேக்ஸ் ரெஜிமில் என்ன சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னா, சென்ட்ரல் சேல்ஸ் டேக்ஸ் ப்ளஸ் எக்ஸைஸ் ஆர் சர்வீஸ் டேக்ஸ், சிஎஸ்டின்னு சொல்லுவாங்க, சென்ட்ரல் சேல்ஸ் டேக்ஸ். நியூ டேக்ஸ் ரெஜிமில் உங்களுக்கு தெரியும் ஐஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணுவாங்க, கரெக்டுங்களா, அதான் டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட்டு ஜிஎஸ்டி லாக்குள்ளே போயிடலாம். ஜிஎஸ்டி லா ரொம்ப சிம்பிள். 2017 தான் இந்த லாவை வந்து பாஸ் பண்ணுறாங்க, ஜிஎஸ்டியை கொண்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, லான்ச் பண்ணுறாங்க 1 ஜூலை 2017, கரெக்டுங்களா, ரைட். ஸோ இந்த பில் எங்கே பாஸ் பண்ணுறாங்க, ராஜ்யசபாலையும் பாஸ் பண்ணணும், லோக்சபாலையும் பாஸ் பண்ணணும், கரெக்டுங்களா. ஸோ அமெண்ட்மெண்ட் 101 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2016. இதோட கீ ஃபியூச்சரை பொறுத்த வரைக்கும் கன்கரண்ட் ஜூரிஸ்டிகேஷன் ஃபார் லெவி அண்ட் கலெக்ஷன் ஆஃப் ஜிஎஸ்டி. கன்கரண்ட் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், 3 லிஸ்ட் இருக்குது இல்லையா, ஸ்டேட் லிஸ்ட், யூனியன் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட். யூனியன் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு, கரெக்டுங்களா, நான் டீட்டெயில்டாக போக விரும்பல. யூனியன் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு, ஸ்டேட் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டு, கன்கரண்ட்டுக்கு பொறுத்த வரைக்கும் போத் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல். இந்த கன்கரண்ட் ஜூரிஸ்டிகேஷன், அதாவது ஒரு டேக்ஸை லெவி பண்ணி அதை கலெக்ட் பண்ணுற அந்த ஜூரிஸ்டிகேஷன் எதுக்குள்ளே இருக்குது அப்படின்னா கன்கரண்ட் ஜூரிஸ்டிகேஷன் போத் டு தி சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட், ஆர்டிகல் 246A, கரெக்டுங்களா, ரைட். இன்டர்ஸ்டேட் சேலுக்கும் அப்படி தான். ஐஜிஎஸ்டி பண்ணுறது பொறுத்த வரைக்கும் சென்டர் தான் என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஜிஎஸ்டியை லெவி பண்ணி சார்ஜ் பண்ணி அதை கலெக்ட் பண்ணுவாங்க. ஐஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை சிஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட், எஸ்ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட், ஐஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் லெவி பண்ணுவாங்க, கலெக்டும் பண்ணுவாங்க.
காம்பன்சேஷன் ஃபார் லாஸ் ஆஃப் ரெவென்யூ டு ஸ்டேட்ஸ் ஃபார் 5 years ஆன் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் ஜிஎஸ்டி கவுன்சில் பார்த்துருப்போம். கரெக்டுங்களா? ரைட். ஸோ ஜிஎஸ்டி அவுட் சைட் ஜிஎஸ்டி, அதாவது ஜிஎஸ்டியில் அல்லாத குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். பெட்ரோலியம் ப்ராடக்ட் வராது, ஹை ஸ்பீட் டீசல் வராது, மோட்டார் ஸ்பிரிட் வராது, நேச்சுரல் கேஸ் வராது, ஏவிடின்னு சொல்லுவாங்க, சாரி ஏவியேஷன் டர்பின், ஏடிஎஃப் ஏவியேஷன் டர்பின் ஃபியூல், ஃப்ளைட்டுக்கு யூஸ் பண்ணுற அந்த ஃபியூல், இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவுட் சைட் ஜிஎஸ்டி. இதெல்லாமே வந்து ஜிஎஸ்டிக்குள்ளே லெவி பண்ணாத குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். நெக்ஸ்ட் மெயின் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்கரண்ட் ஜூஸ்டிஃபிகேஷன் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இல்லையா. ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் கன்கரண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன செய்வாங்க, அவங்களும் ஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் எஸ்ஜிஎஸ்டின்னு சொல்லுவாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணுறது வந்து சிஜிஎஸ்டின்னு சொல்லுவாங்க. ரைட்டுங்களா? ரைட். காம்பன்சேஷன் ஃபார் லாஸ் ஆஃப் ரெவன்யூ ஃபார் 5 years. ஆல் டிரான்சாக்ஷன் ப்ராசஸ் ஒன்லி த்ரூ எலக்ட்ரானிக் மோட். நம்ம அதுக்கு தான் பார்த்தோம் ஜிஎஸ்டிஎன் காமன் போர்ட்டல்னு பார்த்தோம். ப்ரொவைடிங் டிஜிட்டல் சப்போர்ட் டு தி போத் டு தி டேக்ஸ் பேயர் அஸ் வெல் அஸ் தி கவர்மெண்ட்னு பார்த்தோம். ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ பேன் பேஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு பார்த்துருப்போம். இங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் கட்டாயமாக மேண்டட்டரி. யாருக்கு மேண்டட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ளையர் ஆஃப் சர்வீஸ் ஒன்லி இஃப் த டர்ன் ஓவர் பேஸ் பண்ணி தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறது மேண்டட்டரின்னு சொல்கிறாங்க. 40 lakhs வச்சுருக்கிறாங்க. டர்ன் ஓவர் வந்து 40 lakhsக்கு மேலே இருந்தால் கட்டாயமாக என்ன செய்யணும் அப்படின்னா ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸ்பெஷல் ஸ்டேட்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஸ்பெஷல் லிமிட் ஜோன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்ஸ்னு. அதுக்கு 20 lakhs இருக்கணும். இன் கேஸ் ஆஃப் அருணாச்சல் பிரதேஷ், மணிப்பூர், மெகாலயா, மிசோரம், நாகாலாந்து, புதுச்சேரி, சிக்கிம், தெலுங்கானா, திரிபுரா, உத்தரகாண்ட் இவங்கெல்லாம் பொறுத்த வரைக்கும் 20 lakhs வந்து டர்ன் ஓவர் இது எக்ஸீடாக இருந்தால் கட்டாயமாக ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணணும். கரெக்டுங்களா? ரைட். ஸோ சப்ளையர் ஆஃப் சர்வீசஸாக இருந்தால் டர்ன் ஓவர் 20 lakhsக்கு மேலே இருந்தால் கட்டாயமாக உங்களுடைய பிஸ்னஸை ஜிஎஸ்டிக்குள்ளே ரெஜிஸ்டர் பண்ணணும். குட்ஸாக இருந்தால் 40 lakhsக்கு மேலே, டர்ன் ஓவர் 40 lakhsக்கு மேலே, சர்வீசஸாக இருந்தால் 20 lakhsக்கு மேலே. அதுக்கும் ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க, மணிப்பூர், மிசோரம், நாகாலாந்து, திரிபுரா. கரெக்டுங்களா? நெக்ஸ்ட்டு இது வந்து வாலண்டரி ரெஜிஸ்ட்ரேஷன் தான். காம்பன்சேஷன் த்ரெஷ்ஹோல்டுன்னு கொடுத்துருக்காங்க. அங்கே எப்படி வந்து த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் ஃபார் டர்ன் ஓவர் குட்ஸுக்கு தனியாக 40 lakhs கொடுத்துருந்தாங்க, சர்வீசஸ் 20 lakhs கொடுத்தாங்க. இங்கே காம்போசிஷன் த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் பொறுத்த வரைக்கும் 150 lakhs. ஸ்பெஷல் ஸ்டேட்டுக்கு பொறுத்த வரைக்கும் 75 lakhs, அதுக்கு 50%. காம்போசிஷன் ஸ்கீம் ஷில் நாட் பி அவைலபிள் டு இன்டர்ஸ்டேட் சப்ளையர்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபைட் கேட்டகரி ஆஃப் மேனுஃபேக்சரர். கரெக்டுங்களா? ரைட். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். டீம்டு ரெஜிஸ்ட்ரேஷன் இன் 3 working days. ஐடிசி அவைலபிள் ஆன் டேக்ஸ் பெய்ட் ஆன் ஆல் ப்ரொக்யூர்மெண்ட்ஸ். ஐடிசி நம்ம கிளைம் பண்ணிக்க முடியும் இந்த ஜிஎஸ்டியில் பொறுத்த வரைக்கும். காம்போசிஷன் டேக்ஸ் பேஸ் டு ஃபைல் குவார்டர்லி ரிட்டர்ன்ஸ், ஆட்டோமேட்டிக் ஜென்ரேஷன் ஆஃப் ரிட்டர்ன்ஸ், ஜிஎஸ்டி ப்ராக்டிஷன் ஃபார் அசஸிங் ஃபைலிங் ஆஃப் ரிட்டர்ன்ஸ். ஜிஎஸ்டி ப்ராக்டிஷனை வச்சு நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா நம்மளோட ஜிஎஸ்டியை ஃபைல் பண்ணிக்கலாம். ஜிஎஸ்டிஆர் 1 இருக்குது, அவுட்வர்ட் சப்ளை. ஜிஎஸ்டிஆர் 1 பார்த்தா ஃபார்ம் 1. ஜிஎஸ்டிஆர் 2 பொறுத்த வரைக்கும் இன்வர்ட் சப்ளை. ஜிஎஸ்டிஆர் 3 பொறுத்த மந்த்லி ரிட்டர்ன்ஸை ஃபைல் பண்ணுறது. இது எல்லாமே நிறைய ஃபார்ம்ஸ் இருக்குது. 11 ஃபார்ம்ஸ் இருக்குன்னு நம்ம பார்த்தோம் ப்ரீவியஸ் கிளாஸில். ஜிஎஸ்டி ப்ராக்டிஷனை வச்சு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா மந்த்லி அல்லது குவார்டர்லி என்ன செய்யலாம் அப்படின்னா ஜிஎஸ்டியை ஃபைல் பண்ணிக்கலாம். ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் 2 போர்ட்டல் இருக்காங்க இல்லையா. ரைட். ஜிஎஸ்டிஎன் இருக்குது, ஜிஎஸ்பி. இவங்க தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் அசிஸ்டன்ஸை கொடுக்குறாங்க. ப்ரொவைட் டெக்னாலஜி பேஸ்ட் அசிஸ்டன்ஸ். டேக்ஸ் கேன் பி டெபாசிட்டட் பை இன்டர்நெட் பேங்கிங். நம்ம ஜிஎஸ்டியில் பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெஃப்ட் மூலமாக, ஆர்டிஜிஎஸ் மூலமாக, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு மூலமாக என்ன செய்ய முடியும் அப்படின்னா டேக்ஸை பே பண்ணிக்க முடியும். கரெக்டுங்களா? ரைட். ஸோ நெஃப்ட்னா உங்களுக்கு தெரியும், நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர். ஆர்டிஜிஎஸை பொறுத்த வரைக்கும் ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட். இதோட டிஃப்ரென்ஸ் என்னென்னு நம்ம ப்ரீவியஸ் கிளாஸை சொல்லி கொடுத்துருப்போம், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. ரீஃபண்டை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னது போல் 60 days நம்ம என்ன பண்ணிக்க முடியும், ரீஃபண்டை க்ளைம் பண்ணிக்க முடியும். எப்போ ரீஃபண்டுக்கு நம்ம சொல்ல முடியும், டேக்ஸ் லைபிலிட்டியை காட்டிலும் அதிகமாக நம்ம டேக்ஸ் பே பண்ணியிருந்தால் ரீஃபண்டை நம்ம பண்ணிக்கலாம், ரீஃபண்ட் எடுத்துக்கலாம். இல்லை 60 days டைம் லிமிட் கொடுத்துருப்பாங்க. ஷோ காஸ்ட் நோட்டீஸ் கொடுத்த பிறகு நம்ம என்ன செய்யலாம், ரீஃபண்டை க்ளைம் பண்ணிக்க முடியும். இன்ட்ரெஸ்ட் பேயபிள் இஃப் ரீஃபண்ட் நாட் சாங்ஷன் இன் டைம். ரீஃபண்ட் டு பி டைரக்ட்லி கிரெடிட் டு பேங்க். ரீஃபண்ட் நம்மளுக்கு க்ளைம் பண்ணுறோன்னே 60 days டைமுக்குள்ளே பேங்க் அக்கௌண்ட் டேரெக்டாக என்ன செய்ய முடியும், கிரெடிட் ஆகிடும். அது மற்றபடி ஸ்பெஷல் ப்ரொசீஜர் ஃபார் ஜாப் ஒர்க், சிஸ்டம் ஆஃப் ஜிஎஸ்டி கம்ப்ளைண்ட்ஸ் ரேட்டிங், இதெல்லாமே நம்ம பார்த்துட்டோம் இல்லையா. ஐ ஹோப் தட்ஸ் இட் ஃப்ரம் மை சைட். ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டுட் திஸ் வீடியோ கிளாஸ். இஃப் there is any doubt, kindly contact me through Gmail gautamyam@sgcpdy.com. Kindly subscribe my YouTube channel Gman Blogs. Press bell notification to get all my instant video online classes. Thank you. God bless you all.